ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் தம்பிக்கு வந்துட்டு காது குத்துறது பார்த்துருப்பீங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து நானும் அம்மாவும் மார்க்கெட்டுக்கு வந்தோம். வீட்டில் இருக்கிறப்போ அடிக்கடி வந்துட்டு அம்மா கூட மார்க்கெட் வருவோம், வாக்கிங் போகிறது இது எல்லாமே இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்போ எது மாறும்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் சென்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமேட்டா மந்த்லி ஒன்ஸு மந்த்லி ட்வைஸு இப்படி தான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் லீவு. அப்படி ஒரு நாள் லீவுக்கு போகும்போது அம்மா கூட சந்தைக்கு போகிறது. சந்தைக்கு போயிட்டு திரும்ப ஊருக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே அம்மா வாங்கி எனக்கு கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. எந்த ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம்னா ரெட் வெல்வெட். அது எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவங்களுக்கு எப்படி தெரியும் நல்லா இருக்குதா இல்லையான்னு? நீ சாப்பிடுவ, நல்லா இருக்குதா இல்லையான்னு பார்த்தலாம் வாங்க. ஓகே. இப்ப யாரும் ஐஸ்கிரீம் கடைக்கு போறோம்னு சொல்லவே இல்லையே. யார் ஐஸ்கிரீம் கடைக்கு போறாங்களோ நாங்க தான். அப்பா, அம்மா, அத்தை, நான். ஓகே. அம்மாவும் தம்பியும் வீட்ல இருக்காங்க. அதனால நாங்க மட்டும் Four members. Oh, 4 members. Okay. 4 members are going to Fruit Bay. 4 members are going to Fruit Bay. Okay. That only we are seeing. That only we are seeing. Seri. Go and see and like. Go and see and like. Okay. Come, let's go to video. Watch the video. Come, let's go to watch the video. Seri. Okay. ஆஃப் பண்ணிடுங்க. எப்போ நான் ஊருக்கு போனாலும் பாப்பாவுக்கு வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகணும். நானும் அவளும் கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்காவது வெளியில் தனியாக போயிடுவோம். எப்போதுமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் பே கூட்டிகிட்டு போன்னு சொல்லி கேட்பான். ஸோ அங்கே தான் கிளம்பிடுவோம். அத்தை ஊருக்கு போயிட்டேன்னா யார் ஃபீல் பண்ணுவா? நீ மட்டும் தானே ஃபீல் பண்ணுவ. யார் அத்தை ஊருக்கு போனா யார் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அம்மா குஷியா இருப்பாங்க. அம்மா குஷியா இருப்பாங்க, அப்பா சேடா இருப்பாரு, நானும் சேடா இருப்பேன். அம்மாவும் தம்பியும் அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க. அவ்வளவு ஹாப்பி. மொத்தத்துல நான் ஊருக்கு போனா ஃபீல் பண்றது எங்க அண்ணாவும் பொக்கு மட்டும் தான். அண்ணா இல்ல, அப்பா சேடா இருக்காரு, அப்பாவும் சேடா இருக்காரு, நானும் சேடா. உங்க அப்பா தாண்டி எங்க அண்ணா. அவர் யாரு? அவர் எனக்கு அண்ணா. வீடியோக்குள்ள போய் ஏதாச்சும் வாங்க போலாமா? மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் பாப்பா அண்ணி தான் வந்துட்டு ஃப்ரூட் பே வருவோம். அண்ணா வந்துட்டு எப்போதும் வேலையாக இருப்பாங்க. இந்த தடவை அண்ணாவும் எங்கள் கூட ஜாயின் பண்ணாங்க. ஸோ காலையில் வந்துட்டு மார்க்கெட்டில் போயிட்டு மதியம் வீட்டில் சாப்பிட்டு ஈவினிங் ஆட்டம் நாங்கள் எல்லாம் கிளம்பியாச்சு. 3 பேரும் எல்லோரும் சேர்ந்து ஃப்ரூட் பே போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. அதனால் ஜாலியாக வந்துட்டு கிளம்பியாச்சு. தம்பியை வந்துட்டு பாப்பா சொன்ன மாதிரி எங்கள் அம்மா கிட்ட வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் 4 பேர் மட்டும் வந்தாச்சு. இதில் இப்போ வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. நான் 7 தடவை சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா போகிறதே ரேர் ஆகிடுச்சு. ஸோ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நாங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் போனோம். எதுக்கு பார்த்திங்கன்னா நான் சென்னை வீட்டில் இருக்கேன் இல்லையா, அங்கே ஒரு தோசைக்கல் இல்லை, அதுக்காக ஒரு தோசைக்கல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் அண்ணியும் வந்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்கணுன்ட்டு அவங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன தான் நான் ரெகுலராக வீடியோ போடலனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி அந்த ஆண்டி வந்துட்டு நீங்கள் கியாஸ் சேனல் தானே அப்படின்னு அவங்களா கேட்டு வந்து பேசி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்தது. நம்ம என்ன தான் வீடியோ போடலனாலும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் ரெகுலராக வீடியோஸ் போட ஃபேவரட்டான கடைக்கு அந்த அன்றைக்கி சிவா டெக்ஸ்டைல்ஸில் மங்களன் மங்கள் போனோம். நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே அங்கே வாங்கிடலாம். ஆனால் என்னென்னா பில் போடுறதுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதா இருக்குது. ஸோ எல்லாமே வாங்கிட்டு இந்த மாதிரி அத்தை யாராச்சும் வாங்கி தராங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி அத்தை யாரு வாங்கி தந்து யாராச்சும் வாங்கி தருவாங்களா? அத்தை ஏதாச்சும் வாங்கி தந்தாங்கன்னா சொல்லுங்க, கமெண்ட்ல லிங்க் பண்ணி சொல்லிடுங்க. பாய். ஓ, அத்தை யாராச்சும் கேக்குறது வாங்கி தந்தா பாசமா அப்படி சொல்றியா? சரி, ஓகே, பாய்.
டின்னருக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான கடைக்கு தான் வந்திருக்கிறோம். பராசக்திக்கு வந்திருக்கோம். இங்கே வந்தாலே தோசை, பரோட்டா, சிக்கன் குழம்பு, முக்கியமாக அந்த சில்லி சிக்கன் அது என்ன ஃப்ளேவர் எப்படி தான் இருக்குமோ தெரியல, எங்கேயுமே அப்படி ஒரு ஃப்ளேவரில் சில்லி சிக்கன் கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் வந்தோன்னா அதை ஃபஸ்ட்டு வாங்குவோம். இப்போ புதுசாக விங்ஸும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நாளாக அங்கே போய் சாப்பிடணுன்னு வரும்போதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் டைமே அமையாது. இந்த தடவை தான் ஒரு 2 நாளாக சேர்ந்தாப்புல இருக்கிற மாதிரி வந்தனால ஒரு நாள் மொட்டை அடிச்சுட்டு மறுநாள் வந்துட்டு டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சாப்பிட வந்தாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து சாப்பிடவும் வந்துட்டு நம்ம ஊர் ஃப்ளேவர்ஸை மிஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணோம். அதனால் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பாப்பா தான் நல்லா வை. ஸோ திருப்தியாக சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதும் எல்லாமே பேக் பண்ணுற வேலை தான். காலையில் வாங்கிட்டு வந்த காய் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டு அம்மா ஒன்று ஒன்றா பேக் பண்ணி அனுப்பிச்சாங்க. பேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா தூக்க முடியாமல் தூக்கிட்டு வருவேன் எப்போதுமே. அங்கே போய் நீ சென்னைக்கு போய் 1 காசுக்கு 2 காசு நீ போட்டு வாங்கணுமா, எல்லாம் எடுத்துகிட்டு போ, கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தூக்க முடியாமல்